நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச போறோம். அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பாம்மா. சிம்மம் பாருங்க, கடந்த சில நாட்களாக ரொம்ப கஷ்டம். அதாவது சனி பகவான் பயிற்சியாகி அஷ்டம சனியா உட்கார்ந்தார் பார்த்தீங்களா, அப்பத்துலேருந்து சிம்மம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. அதுவும் இந்த மகம் கேதுனோட ஒரு நட்சத்திரம் வேறவா, இவங்களால எந்த விஷயத்தையும் ஜீரணம் பண்ணிக்கவும் முடியல, 4 பேர்கிட்ட நடிக்கவும் முடியல. பொதுவாகவே சிம்மத்துக்கு நடிக்க முடியாது, இவங்களுக்கு நடிக்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹையர் அஃபிஷியல் பயங்கரமாக நடிக்கிறான், பயங்கரமாக சீன் போடுறான், கீழே இருக்கவங்க முன்னாடி சீன் போடுறாங்க, பின்னாடி பயங்கரமாக திட்டிக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் நேரில் எல்லாருமே நல்லவங்களாவே இருக்காங்க. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். இது வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம நெய்பர்ஸோடவும் சரி, பெருசாக உங்களை நான் ஒதுக்கவும் முடியல, உங்கள் கூட உறவாடவும் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட சிம்மம் பொதுவாக இந்த மகம் பாருங்கம்மா, கேதுனோட ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால ஆல்வேஸ் ஹானஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்ட். அதுக்கும் மேல இந்த சிம்மம் சூரியனோட ஒரு ராசியில வேற இருக்கு இல்லைங்களா. சூரியனே பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒழுக்கம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு முன் நிக்கிறது, 4 பேருக்கு உண்மையாவே மனமுத்து நல்லது செய்யறது, ட்ரெமெண்டஸ் எனர்ஜி, இதெல்லாம் சூரியனுக்கு உண்டு. கேது அப்படின்னும் போது அது கூட ஞானம், தெளிவு, புத்திசாலித்தனம், என்னமா ஆல்ரவுண்டரா இருப்பாங்க. நிறைய நல்ல குணம், எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நல்லவங்க. இந்த ஆளை எந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் இவன் நல்லவனா இருக்கானேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பொதுவா இந்த சிம்மம் அப்படின்றது. இவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குழந்தைகளால பிரச்சனை, நெய்பர்ஸோட பிரச்சனை. ஏன்னா என்னால கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா என் மனசாட்சிக்கு மீறி நடக்க முடியல. என் மனசாட்சி சொல்ற பேச்சை நான் கேட்கிறேன், அதுதான் மகம். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவங்க இப்ப பெருத்த ரிலீஃப் என்னன்னா, அஷ்டம சனியாவே தான் இருக்கான். ஆனா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆயிடுறான். அஷ்டம சனியா இருந்தாலும் சாமி உன்னை காரணத்தை கூட கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்ல சனி இருக்கா. இது ஒரு பெருத்த ரிலீஃப்மா. என்ன நோண்டிட்டே இருக்கவா கம்முன்னு இருக்கானே, இது ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய பிளஸ். ஆமா. ராகு பகவான் 7ஆம் பாவம், இவங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா இவங்களுக்கு வருமானம் அப்படின்றது வரதுக்கு வருமானம்ங்கிறது எப்படி மேம்? அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆமா ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது வியாபாரம் பண்ணி வரலாம். இல்ல அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே இல்லைன்னா அவங்க திடீர்னு பாருங்க படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அங்க இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். இல்ல திடீர்னு இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுப்பாங்க, இவங்க போவாங்க, சம்பாதிப்பாங்க, அதனால நல்ல வருமானம் அப்படின்னு வரும். 12ஆம் மாசம் வரைக்குமே அது திருப்தியா இருக்குமா. என்ன 6ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை ராகு மேல இல்லாதனால இவங்களோட லைஃப் பார்ட்னர் பயங்கரமா பேசுவாங்க. இப்ப சிம்மராசி ஜென்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒய்ஃப் பயங்கரமா பேசுவாங்க. இவங்க பொதுவா மகம் பெருசா பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றது இருந்தாலும் யாரையும் டிக்ரேட் பண்ணி பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த காலகட்டம் அவங்க லைஃப் பார்ட்னர், உங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, இவ்வளவு நாளா நீயும் வேலை செஞ்சிருந்த, என்னத்தை கழிச்ச, நான் இப்பதான் போன பிள்ளைக்கு பல்சர் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் பத்தியா அப்படின்னு பேசுவாங்க. பிசினஸ் பண்றாங்கன்னா பிசினஸ் பார்ட்னரும் அப்படி பேசுவார். சோ இதுல விட்டு கொடுத்து போகணும். அப்போ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான் இருக்கா? கவனமா இருக்க வேண்டிய விஷயம், லைஃப் பார்ட்னர் கிட்ட முழுசும் விட்டு கொடுத்துட்டு போயிடு. அதே மாதிரி மனசு உனக்கு தனிமையா இருக்கணும்னு தோணும், நீ தனிமையாயிரு, அது கவனமா இருக்கணும்ன்றதுல. 12ஆம் பாவம் விரைய ஸ்தானத்துல குரு இருக்காரு. நிறைய சிம்மம் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்பலம் வாங்குவாங்க. நல்லா முழுசும் பெரிய லெவல்ல லோன் போட்டு வாங்கிடக்கூடாது. ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா சனி அஷ்டமத்து சனியாவே தான் இருக்கான். ஒரு வருஷம் குருனோட பார்வை இருக்கு, ஆனா குரு அதிசாரமா போவாரு, குரு வக்ரகதி அடைவாரு, அப்பெல்லாம் சனி ஆட்ட ஆரம்பிச்சிடும். பெரிய லெவல் நீ கடன் வாங்கி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு. இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்? இவங்க பாத்தீங்கன்னா எல்லா சிம்மமும் வழிபாடு பண்ண வேண்டியது. இந்த பொழிச்சலூர்ல பாத்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் இருக்காரு. அகஸ்தீஸ்வரர் அந்த அகஸ்தீஸ்வரர் போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது கோச்சார பலன் தான். புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா
7ல இருப்பான். ஓகே 7ல இருப்பானா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவரும் பிரிஞ்சே போயிட்டோமே. நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு. பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி. தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா அந்த 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.